Dear 10th standard students, science biology lesson 20 இது ஒரு important questions. Importance of biotechnology in the field of medicine. இந்த biotechnologyங்கிறது உயிரியல் தொழில்நுட்பம். உயிரியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மெடிசின் மருத்துவ துறையில் இந்த உயிரியல் தொழில்நுட்பம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெனடிக் இன்ஜினியரிங் பயன்படுத்தி நிறைய வேல்யூபிள் மெடிசின்ஸ் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இதுல சில இதை மட்டும் பார்ப்போம். நம்ம புக்ல கொடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்சுலின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ஹியூமன் growth ஹார்மோன். ஹியூமன் growth ஹார்மோன். அடுத்து blood clotting factor. அடுத்து tissue plasminogen. அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய டிசீஸ்க்கு அகைன்ஸ்டா வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? வேக்சின் இது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இது ஒண்ணு என்ன நோயை குணப்படுத்துதுன்னு பார்ப்போம். இப்ப இன்சுலின்னா நமக்கு தெரியும் என்ன நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண உதவுது? டயாபெட்டிஸ். டயாபெட்டிஸ்ங்கிறது என்னது? சர்க்கரை நோய். சரியா? அதை ட்ரீட் பண்ண அந்த இன்சுலின் உதவுது. அடுத்து ஹியூமன் growth ஹார்மோன்ங்கிறது என்னது? மனித வளர்ச்சி ஹார்மோன். அதாவது குழந்தைகள்ல நிறைய குழந்தைகளுக்கு வளர்ச்சி குறைபாட்டு நோய் இருக்கும். அதை ட்ரீட் பண்ண உதவுது. Children growth deficiency. அடுத்தது blood clotting factorனா இயல்பாவே நமக்கு ஒரு அடிபட்ட உடனே ரத்தம் வெளியேறும் போது அந்த ரத்தம் என்ன செய்யணும்? உறையணும். சரியா? அப்படி ரத்தம் உறையாத நோய்க்கு என்ன பேர்னா, சிலருக்கு அடிபட்ட உடனே ரத்தம் உறையாது, அது அப்படியே ரத்தம் ப்ளீடிங் போய்கிட்டே இருக்கும். அந்த நோய்க்கு பேர் என்னன்னா ஹீமோஃபிலியா. அப்ப இந்த ஹீமோஃபிலியாங்கிற நோயை குணப்படுத்துறதுக்கு ரத்தம் உறைதல் காரணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து டிஷ்யூ பிளாஸ்மினோஜன். இது ஒரு ஆக்டிவேட்டர். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியில வந்தா நம்ம பிளட் உறையணும், ஆனா நம்ம உடம்புக்குள்ள என்ன செய்யக்கூடாது? பிளட் உறையக்கூடாது. பிளட் அப்படி உறைஞ்சிச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்ப இந்த டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் எதுக்கு உதவுதுன்னா, நம்ம உடம்புல பிளட் கிளாட் இருந்தா அதை டிசால்வ் ஆக்கிரும், அதை கரைய வச்சிரும். சரியா? டிசால்வ் பிளட் கிளாட், பிரிவென்ட் ஹார்ட் அட்டாக். சரியா? அதுல இருந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்து பிரிவென்ட் பண்ணிரும். ஹார்ட் அட்டாக். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வேக்சின். நோய் தடுப்பு ஊசி. சில நோய்கள் வர்றதுக்கு முன்னாலேயே நமக்கு ஒரு தடுப்பூசி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி. ஹெப்பாட்டிட்டிஸ் பிங்கிறது நம்ம கல்லீரலில் வரக்கூடிய ஒரு வைரஸ் நோய். சரியா? அதை ட்ரீட் பண்ண வேக்சின் இப்ப வந்துருச்சு. அது வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம்? தடுப்பூசி போட்டுக்கலாம். இன்னொன்னு ராபிஸ். ராபிஸ்ங்கிறது என்னது? வெறிநாய் கடி. சரியா? அதுக்கும் வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த பயோடெக்னாலஜினால நம்ம மெடிசின் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு பாருங்க. நான் உங்களுக்கு இது ஒரு மைண்ட் மேப்பா எழுதி காட்டியிருக்கேன். சரியா? நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது இதுக்கு சென்டென்ஸா மேக் பண்ணி நீங்க எழுதிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.